நீல நிறத் தொடர். முன்னுரை. ஒரு நீண்ட அனுபவத்தை, தன்னுடைய பயணத்தை ஒரு தியான செயல் வடிவத்திலிருந்து இதை எல்லோரிடமும் தெரியப்படுத்த வேண்டும். இது காலத்தின் கட்டளை. காலத்தின் ஆணையை நிறைவேற்றவே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல்கள் ஏற்படும். அந்த புரிதல் உங்களுக்கு ஒரு அனுபவமாக மாறும். அந்த அனுபவம் ஒரு பயணமாகத் தொடரும். அந்த தொடர்வது பல இரகசியங்களை உங்களுக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தும். அந்த விவாதம் இந்த உலகம் உருவானதைப் பற்றி, அதை ஊடுருவி, அதற்கு உள்ளே நாமா, இல்லை அதற்கு வெளியிலே நாமா, அதை தெளிவுபடுத்த இந்த புத்தக எழுத்து தொடர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உள்ளே செல்வோம். கடவுள் தொடர். பல இடங்களில் மனிதர்கள் விதவிதமாக கடவுள்களைத் தேடுகிறார்கள். வினோதமாகவும் கடவுள்களைத் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே தேடுகிறார்கள்? எங்கெல்லாம் கடவுள் இருப்பதாக அவர்களுக்கு எழுத்துக்கள் மூலமாகவோ சக மனிதர்களின் வழிகாட்டுதலிலோ தேடித் திரிகிறார்கள். வெகு சிலர் தன்னுடைய உடலில் தியான வடிவத்திலும் தேடுகிறார்கள். இந்த தியானம் செய்பவரும் கடவுளைக் கண்டறியாமல் செத்துப்போனார். தேடித் திரிபவர்களும் கடவுளைக் கண்டறியாமலே செத்துப்போனார். அப்பொழுது மூன்றாவது மனிதனாக எனக்கு ஒன்று தோன்றியது. ஒருவேளை கடவுள் இல்லையோ, அவர்கள் கடவுளைப் பற்றி கதை சொல்கிறார்கள். கடவுள் என் சொப்பனத்தில் வந்தார், சில அதிசயங்களையெல்லாம் செய்தார். இவ்வளவு செய்த கடவுள் அவர்களை ஏன் பார்க்கவில்லை என்று மூன்றாவது மனிதனாக எனக்கு, கடவுள் இல்லை அதனால்தான் அவர் பார்க்கவில்லை என்று தோன்றியது. சில வெளிநாடுகளில் கடவுள் இறந்துவிட்டார் என்று சில புத்தகங்களெல்லாம் எழுதினார்கள். அது உண்மையாகத்தான் இருக்கும் போல் உள்ளது என்று ஆழ்ந்து யோசித்துக் கொண்டு நடந்து கொண்டிருந்தேன் ஒரு சாலையில். அப்பொழுது எனக்குள்ளிருந்து ஒரு வார்த்தை, கடவுள் இறக்கவில்லை என்று ஒரு வார்த்தை கேட்டது. கடவுள் இறக்கவில்லை என்றால் கடவுள் எங்கே? கடவுள் நீதான் அப்படி என்று சொன்னது. கடவுள் நான் தான் என்றால் என்னைக் கண்ட அந்த 2 பேரும் ஏன் கண்டு கொள்ளவில்லை? எனக்கும் நான் தான் கடவுள் என்று ஏன் கண்டு கொள்ளவில்லை? உனக்கு இந்த மனித உடலுக்குள் நீ மறைக்கப்பட்டிருந்தாய். இப்பொழுதுதான் அதிலிருந்து வெளியே தெரியத் தொடங்கியிருக்கிறாய் உனக்குள்ளே. ஆனால் நீ நம்ப மறுப்பாய். நீ நம்ப மறுத்தாலும் நீதான் கடவுள். கடவுள் ரொம்ப அதிசயமானவர், அதிக வினோதம் கொண்டவர், பூமிக்கும் வானத்திற்கும் பறக்கக்கூடியவர் என்று சொல்லியிருக்கிறார்களே. ஆம், அப்படிதான். அப்படியென்றால் எனக்கு எந்த அறிகுறியும் இல்லையே. கடவுள் அப்படி இருப்பார் என்று அந்த கதையெல்லாம் தெரிந்ததல்லவா? கடவுள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு எதுவுமே இல்லாதவர் போல் தானொரு கடவுளே இல்லை என்று சொல்லிக் கொண்டு சுற்றித் திரிந்து வாழ்பவரும் உண்டு. அப்படியா? அப்படிதான். அந்த வடிவத்தில்தான் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நீ சுற்றிக் கொண்டு அலைகிறாய். இது ஒரு வினோதச் செயலாக இருக்கிறதே. இந்த உலகமே ஒரு வினோதமான செயல்தான். இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீ மனித செயல்பாட்டிலிருந்து வேறு மாதிரி செயல்படுகிறாய் என்பதை உணர்கிறாயா? கண்டிப்பாக. ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? சக்தியோடு இருந்து அதிசயங்களை செய்தால் மட்டும்தான் கடவுள், சக்தியே பயன்படுத்தாமல் எளிய முறையில் கடவுள் வாழ்ந்தால் நீயே அதை மறுக்கிறாய். எதற்காக மறுக்கிறேன்? இந்த மனித உடல் எடுத்ததினால் சில ஆண்டுகள் இருந்தும் இல்லாதது போல் செயல்பட வேண்டும். சில ஆண்டுகள் கிடைத்தும் கிடைக்காதது போல் சுற்றித் திரிய வேண்டும். அப்படிதான் உன்னுடைய செயல் இருக்கிறது. நீ இப்படி இருக்கிறாய். உன்னை பல 1000 முறை கண்ட அந்த தியானம் மேற்கொள்கிறவரும், அந்த கடவுளை தேடி அலைந்த பக்தரும் ஒருவரை இறப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் சந்தித்தாய். இன்னொருவரை இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னால் சந்தித்தாய். ஆனால் வாழும்போதும் உன்னை பல தடவை கண்டும் கண்டறிய முடியவில்லை. இறக்கும் தருவாயிலும் உன்னைக் கண்டும் கண்டறிய முடியவில்லை. காரணம், அவர்கள் கடவுளை பல்வேறுபட்ட கற்பனைகளில் அவரவர்களுக்கு ஏற்றது போல் ஒரு தோற்றத்தை, சில குணாதிசயத்தை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்மைப் போலவும் சோற்றுக்கும் உடைக்கும் தேவைப்பட்டால் கடவுள் நம்மிடமே கையேந்துவார் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. இதுதான் மக்கள் பல நாள்
பல லட்சம் பேர் உன்னைக் கண்டுவிட்டு உன்னை இடித்து ஓரமாகத் தள்ளிவிட்டு கடவுளைத் தேடிப் போகிறேன் என்று போய்க் கொண்டிருக்கிறார்கள். நீ மக்களைத் தேடுகிறாய். மக்கள் கடவுளைத் தேடுகிறார்கள். ஒரு நாள் உன்னை கடவுள் என்று யார் உணர்கிறார்களோ அவர்கள் ஞானம் பெறுவார்கள். உணராதவர்களுக்கும் அப்படியே விடுவதல்ல, உன்னைச் சந்தித்ததினால் அவர்களுக்கும் ஏதோ ஒரு வழியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரும். அப்படியா? ஆம். நீ 2 பேரை பார்த்தாயல்லவா? இறப்பதற்கு முன்பு அந்த மரணமே ஒரு நல்ல மரணமென்று சொல்வார்கள். அது உன்னை யார் என்று தெரியாமலே சந்தித்ததினாலே நிகழ்ந்தது. அவர்களுக்கு மரணத்தையே நீதான் வழங்கியிருக்கிறாய். விடுதலை என்று சொல்வார்கள். முக்தி என்று சொல்வார்கள். அப்படியென்றால் நான் பல 1000 பேர்களை சந்தித்து வருகிறேனே. பல 1000 பேர்களுக்கு முன்னால் ஒரு நிகழ்வுகள் அங்கு நிகழப்பட்டிருக்கிறது. உன்னால்தான் நிகழப்பட்டிருக்கிறது என்பதையே அவர்களால் உணர முடியாது. நீ அப்படி தேடிப் போவது எந்த மக்கள் மீதும் அன்போ கருணையோ என்று நினைத்துவிடாதே. உன்னால் அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும். உன்னால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை முடிந்துவிட்டால் அன்றைய தினமே நீ இந்த உடலை விட்டுவிட்டு போய்க் கொண்டிருப்பாய். அப்பொழுது நாம் தான் நம்மிடமே பேசிக் கொண்டிருந்தோம் என்பதை உணர்ந்து விடுவாய். எல்லோரும் ஒரு பழத்தை பறிக்க முயற்சிக்கிறார்கள். கடைசியில் யாராலும் அந்த பழத்தை பறிக்க முடியவில்லை. நீயும் பறிக்க முயற்சி செய்கிறாய். உன்னாலும் முடியவில்லை. திடீரென்று சோர்ந்து விடுகிறாய். மீண்டும் அந்த பழத்தை பறிக்கப் பார்க்கிறாய். அப்பொழுது அந்த பழம் நீயாகத் தெரிகிறது. எல்லோருக்கும் வெளியில் அது பழமாகத் தெரிகிறது. உனக்கு உன்னையே காட்டுகிறது. நீதான் என்பதை உணர்ந்தாயா? 2 குரல் ஒரு குரலாக மாறியது. பழம் ஞானப் பழமாக மாறியது. ஞானப் பழம் ஒளியாகத் தோன்றியது. இதுவே கடவுளின் தொடர்.